1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா போரில் இந்தியா தோல்வியை நோக்கி சென்றது. அந்த நேரத்தில் கண்ணதாசன் இரத்த திலகம் என்ற படத்தை ஆரம்பித்து போர் முடிவதற்குள் வெளியிட விரும்பினார். அதற்கேற்ப கதைக்களத்தையும் அமைத்தார். இதில் நடிக்க சிவாஜி, சாவித்திரி ஆகியோரை ஒப்பந்தம் செய்தார். இதனிடையில் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததால் கால்ஷீட் தேதிகளை மொத்தமாக எம்ஜிஆர் படத்துக்கு கொடுத்து விட்டார் சாவித்திரி. இதனால் கோபமான கண்ணதாசன் தொலைபேசியில் சாவித்திரியை திட்டியுள்ளார். இது கேட்ட சாவித்திரி படத்தில் நடிக்க மறுத்தார். இதையறிந்த கண்ணதாசனின் உதவியாளர் வீரையா சாவித்திரியிடம், இது நாட்டுப்பற்று மிக்க படம் என்பதால் போர் முடிவதற்குள் வெளியிட வேண்டும் என்று கூற, சாவித்திரியோ, பணம் எனக்கு மொத்தமாக வர வேண்டும், அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்ற விதிமுறையோடு நடித்து கொடுத்தார். படம் முடிந்ததும் சாவித்திரிக்கு கொடுக்கப்பட்ட காசோலை வங்கியில் பணம் இல்லை என்று திரும்பி வந்துள்ளது. இதை அறிந்த வீரையா சாவித்திரியிடம் 2 நாள் கெடு கேட்டு பணத்தை தயார் செய்து கொடுத்துள்ளார்.